மாஸ்டர் ஷெஃப் தமிழில். மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டம் கேள்விப்பட்டேன். பட்டாசெல்லாம் வெடிச்சு பயங்கரமா. இல்ல நான் நீங்க காசு குத்து பண்ணிருப்படா டேய். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வரும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவி. தங்கச்சிமா ஏன் டென்ஷனா இருக்க? கூலா இரு. முருகம்மாவும் அக்காவும் கிளம்பிட்டாங்க. நீ சீக்கிரம் கிளம்பி போ. உன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் நீ. ஐயோ அண்ணே, நான் பின்வாசல் வழியா போயிடுறேனே. அனுகிட்ட சொல்லாம எப்படி தங்கச்சிமா? நீ பூஜையில வேற கலந்துக்கல. அவகிட்ட நீ சொல்லாம போறது சரியாவா இருக்கும்? என்னென்ன பண்றது? அனுமடத்தை எப்படியாவது சமாளிச்சுக்கிடலாம். இப்ப முருகம்மாவை போய் பார்க்கணும்ல. சமாளிக்கிறதே ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்க. எப்பதான் உன் வாழ்க்கைய வாழ போற? மாறுனே, எல்லாமே மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குனே. இங்க பாரு தங்கச்சிமா, நீ அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தங்கச்சி ஆனாலும் உண்மையை சொல்லணும்னா என் ஃப்ரெண்டை விட எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். இதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் உனக்காக வாழப்பாரு ப்ளீஸ். அண்ணே, நீங்க சொல்றீங்க, நான் முடியாதுன்னு சொல்லிருக்கேன். நானே முயற்சி செய்யறேனே. இப்ப நான் கிளம்புறேனே. வரேனே. ஒரு குறையும் வரும். கூடவே இருப்பா. ஏன் தெரியுமா? பூஜை ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்குமா. அந்த ஆத்தாவை மனப்பூர்வமா வேண்டிச்சுக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல செய்தி வரும். உன் குழந்தை உன் கைக்கு கிடைக்கிறதுக்கு அவ வழி பண்ணுவா. இந்த வீட்ல ஒரு வாரிசு உருவாகும். இது அவ வாக்கு. சரியா? எதுக்கும் கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. சரியா? அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, வாங்க. சுதா, போன் கொடு. ஒரு கவலையும் படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சுந்தரி, மேடம். கலெக்டர்மா, அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்ல மேடம், ஒரு அவசர வேலை. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சுன்னு என் மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. வா, நம்மளும் ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல மேடம், அது வந்து நான். வா சுந்தரி, ஹாஸ்பிட்டல்ல அவர் தனியா அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. வா. இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. மம்மிக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. நீ வந்தும் உன்னால பூஜையில கலந்துக்க முடியாம போயிடுச்சு. மேடம், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நான் அவசரமா வீட்டுக்கு போகணும் மேடம். என்ன கலெக்டர்மா, நான் மம்மிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்ற. என்னாச்சு? இல்ல மேடம், எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் உடனே வீட்டுக்கு போகணும் மேடம். இவ்ளோ சொல்லியும் நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணுங்கிற. சரி, உனக்கு உடம்பு சரியில்லை, விடு. போற வழியில நானும் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன்.
மம்மிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்றும் தெரியல. ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்லது நடக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் ஏன் நடக்கணும்? அந்த கடவுளுக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? வெக்காளி அத்தா, மாமாவும் அக்காவும் வரதுக்குள்ள எப்படியாவது அவங்க வந்துடணும். வந்துருவாங்க எப்படியும் வந்துருவாங்க. அதான் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 80 நாள் கழிச்சு அவங்கள பார்க்க போறேன். எல்லாமே நல்லதுக்குதே. என்னடா இப்படி இந்த இடத்துல வந்துட்டாங்களேன்னு ஒரு நிமிஷம் பயந்தேன். இப்ப அவங்க பாம்பேல இருந்து வர்றதுக்கு இதுவே சாக்கா போச்சு. வெக்காளி அத்தா, நீதான் அவங்க கூடவே இருந்து அவங்கள எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும். ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைக்கலண்டா, அதெல்லாம் கிடைக்கும். கிடைக்காம எங்க போக போகுது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுந்தரி. என்னாச்சு மேடம்? இல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. விடுங்க மேடம், அதெல்லாம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்லதுக்குதே. எது நல்லதுக்கு? எது நல்லது? மம்மிக்கு உடம்பு சரியில்லாம போனது நல்லதுன்னு சொல்ல வரியா? ஐயோ மேடம், நான் அப்படி சொல்ல வரல மேடம். ஏன் கலெக்டர்மா, நீ நிஜமாவே ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? இல்ல மேடம், சாரி. அது சரி, விடு பரவாயில்ல. இதுக்கு மேல நான் உன்னை ப்ரெஷர் பண்ணா அது நல்லா இருக்காது. I don't want to force anyone. அது அவங்க விருப்பப்பட்டு செய்யணும். நீ அவங்கள அம்மாவா பாக்குறேன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன். பட் நீ அப்படி நினைக்கல போல. மேடம், என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? நான் அவங்கள பெத்த ஆத்தா மாட்டுக்கு தான் மேடம் நினைக்கிறேன். சரி விடு சுந்தரி, இட்ஸ் ஓகே. மேடம் ப்ளீஸ், என்னைய தப்பா மட்டும் புரிஞ்சுக்கிடாதீங்க. இல்ல பரவாயில்ல. ஐம் நாட் இன் அ குட் மூட். இட்ஸ் ஓகே, லீவ் இட். அண்ட் ஐம் சாரி, நான் ஏதாவது சொல்லியிருந்தா. என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி குழப்பமா இருக்கீங்க? இல்ல, மம்மிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டமா இருக்கா. நீ வேற நான் அவ்வளோ சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிற. ஏன் என்னை சுத்தி எல்லாமே இப்படியே நடக்குதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. மேடம் மேடம் அழாதீங்க மேடம். இட்ஸ் ஓகே. மேடம் இறங்கணும். இங்கே இறக்கி விட்டீங்கன்னா. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. போ, இறங்கி போ. மேடம் இல்ல மேடம். சரி, ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே, போ. ப்ளீஸ் நீ போ. நான் மம்மியை பார்க்க போகணும். எனக்கு உங்க கூட பேச நேரம் இல்லை. சரி மேடம், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் மேடம். டிரைவர், போலாம். ஜானகிக்கா, சூப்பரா இருக்கு சுந்தரி. ஜானகிக்கா. நிலா. என்ன சுந்தரி, ஏன் இப்படி ஓடி வர? ஜானகிக்கா எங்க? உள்ள கொளிச்சிட்டு இருக்காங்க. ஜானகிக்கா, ஜானகிக்கா. என்ன சுந்தரி? ஜா
ஏய் 5 நிமிஷம் இருங்கடி வரேன். ஜானு கதவு தோற. அக்கா ஏய் இருங்கடி, இப்பதான் குளிக்கவே வந்தேன். வேகமா வாங்கக்கா. குளிச்சிட்டு வரேன் இரு. அப்புறமா குளிச்சுக்கலாம்க்கா. முதல்ல கதவு திறங்க. என்ன அவளுங்க? என்னடி? அது வந்துக்கா. அதான் வந்துட்டியா, என்னன்னு சொல்லு. அது அது வந்து என்னடி போகும்போது வேற ஒரு புடவை கட்டின்னு போன, இப்ப சூப்பரா ஒரு புடவை கட்டின்னு வந்துக்கிற. என்னடி இவா கட்ட வரல வச்சு பழம் நோண்டினுக்குறா. சுந்தரி என்ன இல்ல இல்லையா? ஒண்ணும் இல்ல. ஏய் ஒண்ணு இல்ல. அதுக்கு என்னத்துக்கு குளிக்க போனவள அப்படியே அவசரமா வர சொன்ன? போடி, நான் குளிக்க போறேன். அக்கா 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 இருக்குக்கா. இருக்கா சொல்லு. அது வந்து பாரா. மறுபடியும் முதல்ல இருந்தா இது வேலைக்கு ஆகாது. நிலா கண்ணு, நீ தாண்ட உக்காந்து நிதானமா பள்ளம் நோண்டி முச்ச அப்பாலிக்கா இன்னும் ஏதுன்னு மேட்ரை கேட்டு வச்சுக்கோ. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இரு ஜானு, ஏதோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டரு, அதனாலதான் சுந்தரிக்கா சொல்ல ட்ரை பண்ணி சொல்ல முடியாம தவிக்குது. இருந்தாதானே என்னன்னு தெரியும் அப்படின்ற. ஆமாங்கிற. பாரா. ஏன் ஜானு, என்ன இது? வெக்கப்படுறாளாம். ஓ, இதுக்கு பேரு தான் வெக்கமா? ஆமா நிலா கண்ணு. பாரு, இந்த கட்ட வரல வச்சு தரையை நோண்டி இருக்கிறது, முந்தானிய எடுத்து பல்லுல கட்சிக்கிறது, கண்ணை நேரா பார்க்காம கீழே பார்த்துன்னு இருக்கிறது, ஆடுது பாரு. இந்த மாதிரி இத்தாண்டியும் அத்தாண்டியும் தானா சிரிச்சு நின்றா இதுக்கு பேரு வெக்கம். இப்ப என்ன மேட்டர் சொல்லுமா? இல்ல அவங்க வராங்க. ஆறு அக்கா, அவங்க அக்கா. ஓ, அவன் வரானா? இவ்ளோதானா மேட்ரு? நான் போய் டிவி பாக்குறேன் ஜானு. என்னது இவ்ளோதானாவா? உடு, அது சின்ன புள்ள, அதுக்கு என்ன தெரியும்? ஆமா, இன்னத்துக்கு திடீர்னு உன் வீட்டுக்கார வரேன்னுக்குறான்? இல்ல, முருக மாமாவும் அக்காவும் பொசுகண்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த செய்தியை கேள்விப்பட்டு அதனால உடனே ஃபிளைட் பிடிச்சு வராங்க. இப்ப கூட உடனே பாத்துக்க வந்துக்கல, பிரச்சனைய சமாளிக்க வந்துனுக்குறான்ல. எப்படியோக்கா வராகல. வந்தா சந்தோஷம் தானே. ஜானு, இங்க பாரு, சிச்சுவேஷன் சாங் கேக்குதா? அட ஆமா, போங்கக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. போகலா. ஐயோ, அவங்க வந்துருவாங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், வீடெல்லாம் ஒட்டடை அடிக்கணும், கிளீன் பண்ணணும், கூட்டணும், துடைக்கணும், துணி துவைக்கணும், நிறைய வேலை கிடக்குக்கா. இரு இரு இருடி, கொஞ்சமாவது மூச்சு வாங்கிக்க. ஐயோ, எனக்கு நேரம் இல்லக்கா, நான் பிறகு வரேன். ஆத்தா மகமாயி, நீ கண்ணை திறந்துட்ட. இவ முதலாளியம்மா பூஜைக்கு உதவுனதுக்கு இவளுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டோம். இன்னாதான் நடந்தாலும் இன்னாதான் பண்ணினாலும் இந்த புருஷங்காரனுங்க மேல இந்த பொண்டாட்டிக்காரிங்க வச்சுக்கிற லவ்வுக்கு இத ஐயோ இன்னும் சந்தோஷம் பாரு தாயே. இது அப்படியே நிலைச்சிருக்கணும். அவன் வரட்டும், அவனை வெளியவே விடாம இங்கே வச்சு லாக் பண்ணிடணும்.
சுந்தரி பிரமாதம். ஆ, டா, என்னக்கா? சாம்பிராணி வாசனை தெருவெல்லாம் மணக்குது. ஆமாங்கா, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வராகல அதே. அடி சக்க, இன்னைக்கு உன் வீட்டுக்கார வந்துனுக்குறான். அதுவும் இல்லாம உன் மாமாவும் அக்காவும் வேற வந்துனுக்குறாங்க. அப்புறம் என்ன இன்னைக்கெல்லாம் தடபுடலாம் விருந்து சோறு தானா? ஐயோ, என்னாடி முழிக்கிற? அக்கா எல்லா வேலையும் பண்ண சமைக்க மறந்துட்டேன்க்கா. அடி பாவி, என்னக்கா சிரிக்கிறீங்க? அது இல்ல சுந்தரி கண்ணு, நீ சமைக்கலன்னு சொன்ன உடனே என் பொண்ணு விஷயம் தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதான். என்னதுக்கா? கல்யாணம் ஆன புதுசுல அவ புருஷனுக்கு புடிச்சுக்குமேன்னு ஆசை ஆசையா ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வறுவல்னு வச்சுக்கின்னு எறா தொக்கம் சொரா புட்டுன்னு பண்ணி வச்சு வெயிட் பண்ணி இருந்தாளாம். அவ புருஷன் வந்த உடனே நல்லா பசி சோத்தட்டு வைன்னு சொல்லிக்கிறான். வேக வேகமா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி இருக்கிறான். ஏன் அவங்க நல்லா சமைக்கலையா? அது இல்ல, முழுசா கேட்டுக்கா. சரி சரி. அது தட்டுல உக்காந்து சோத்த போடுன்னு சொன்னதுக்கு அப்பாலதான் அவளுக்கு சோறே வடிக்கலன்னு ஞாபகம் வந்துக்குது. எல்லாத்தையும் செய்துட்டு அவ சோத்த வடிக்காம விட்டா சுந்தரி. அச்சச்சோ, அவங்க வீட்டுக்காரரு பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ வீட்டுக்காரனுக்கு அவ மேல கொல்ல பாசம். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த தேதியில இருந்து 2 பேரும் சண்டை போட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல கண்ணு. நல்ல வேளை என் வீடு பக்கத்துல இருந்ததுனால என் வீட்டுக்கு நேரா வந்து சோத்தை வாங்கி பரிமாறி துருட்டாங்க. அவளாவது அப்ப கல்யாணம் ஆன புதுசு, அதனால மறந்துட்டா. ஆனா நீ புருஷங்காரன் வர போறான்றதுக்கே மறந்துட்டியா நீ? சரி சரி விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சோத்த ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து குடுக்குறேன். நீ சமைச்சுக்கின்னு டைமை வேஸ்ட் பண்ணின்னு இருக்காத. உன் வீட்டுக்காரன் வந்ததும் நீ சந்தோஷமா இரு, சத்தானா? சாரிக்கா, என்னால உங்களுக்கு சிரமம் வரல. நல்லா பேசுனதுக்கு சொல்ல இப்படிதான் எதனா ஏடா கூடமா பேசி விட்டுரு. அப்படியே போட்டனா பாரு. ஏண்டி ஆத்தாக்காரி வீட்டுல சோத்த வாங்கி துண்டுறதுல என்ன தப்பு? பொண்ணுக்கு ஆத்தாக்காரி சமைக்கிறதுல என்ன தப்புன்ற? நீ கம்முன்னு இரு. ஆமா, உன் வீட்டுக்காரன் எப்ப வரான்? அவங்க எப்ப வருவாருன்னு தெரியலக்கா. வந்துருவான் வந்துருவான். நீ இரு, நான் போய் சீக்கிரமா சமையல் வேலையை பாக்குறேன். சந்தானா? சரிங்கா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். மல்லிகான்னு ஒரு பேஷண்ட், எந்த ரூம்னு பார்த்து சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். எப்போ அட்மிட் பண்ணீங்க? இன்னைக்கு தான். உடம்பு சரியில்லைன்னு என் ஹஸ்பண்ட் கார்த்திக் அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு தானா? எதுக்கும் நீங்க அவுட் பேஷண்ட் வார்டில் ஒரு வாட்டி போய் பாத்துருங்க. தட் இஸ் த வே. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மாஸ்க். என்னாச்சு மம்மி? உங்களுக்கு என்னாச்சு? பாரு, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. என்ன கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மம்மி என்ன ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுதா? அனு ப்ளீஸ், அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. இது ஹாஸ்பிட்டல். ப்ளீஸ் ஆக்ட் நார்மல்.
அனுமா எனக்கு ஒண்ணும் இல்லடா. என்ன உன் பூஜையில முழுசா கலந்துக்க விடாம ஏதேதோ பொய் சொல்லி நல்லா இருந்த என்ன இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். என்ன பகட கையா வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஆடுற வரைக்கும் ஆடு. என்னைக்கு எனக்கு சரியாகுதோ அன்னைக்கு உன் ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆன்ட்டிக்கு ஒன்றும் இல்லைம்மா. அங்க புகையில கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. கூட்டம்லாம் சேர்ந்து இருந்ததால மூச்சு விட சிரமப்பட்டிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி கூட்டம்லாம் சேர்க்க வேண்டாம். அவங்க எப்பவும் பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கணும். அவங்கள சுத்தி பிளசன்ட் அட்மாஸ்பியர் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.